ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்ட் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு 5 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ விற்கிற நகை விலைக்கு, அதாவது இன்றைக்கி டேட் நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8000 தாண்டி போயிட்டுருக்கு. இந்த விலைவாசியை பார்க்கும்போது நமக்குள்ளே நகை சேர்க்க முடியுமான்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போல இருக்குது. அதை மீறி நம்மளால் எப்படியாவது வருஷத்துக்கு 3/4 பவுன்லேருந்து 1 பவுன் வரைக்கும் எப்படி நகை சேமிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 5 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இன்கமே இல்லாத இல்லத்தரசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணுங்கள். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேட்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் இந்த க்ளோ ரோடு, அதுக்கப்புறம் மீஷோ, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு தேவையில்லாத பொருளோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நமக்கு பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். ஸோ இதன் மூலயமா நமக்கு தேவையில்லாத பொருளை நிறைய வாங்கி குவிச்சிடும். இதனால் நமக்கு வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கும். செலவுகளை குறைச்சாலே நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். செலவுகளை குறைக்கிறது மூலயமா ஒரு மாதத்துக்கு வந்து ரூ. 100 எடுத்து வைக்கிறோன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 1200. அப்போது இது மல்டிபிள் ஆகும்போது இன்னும் அதிகமாகும். ஸோ கொஞ்சம் யோசித்து ரொம்ப தேவைப்படக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்குங்க. அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப சில்லியாக இருக்கும், ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது எனக்கு ரொம்பவே சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ரூ. 10லேருந்து ரூ. 100 வரைக்கும் இருக்கக்கூடிய புது நோட்டுகளை வந்து எடுத்து வைக்கிறது. ரூ. 500 வந்து நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டில் போயிடும், அதனால் வந்து அதை சேமிக்க முடியாது. பட் ரூ. 100லேருந்து ரூ. 200 கூட சம்டைம்ஸ் சேர்த்து வைக்க முடியும். ஸோ புதுசாக பல நோட்டு வந்தால் அதை எனக்கு செலவு பண்ணவே மனசு வராது. அதை வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து வைப்பேன். என் பொண்ணோட பர்ஸில் போட்டு வச்சுட்டே வந்தோன்னா அதுலேருந்து நமக்கு எடுக்கவும் மனசு வராது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 2500 வரைக்கும் என்னால் சேமிக்க முடியும். அதாவது ஒரு ரூ. 100 கடைக்கு போயிட்டு வரோம், ஒரு புதுசாக ஒரு நோட்டு பலன்னு இருந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அவள் பர்ஸில் வச்சுருவேன். இதே மாதிரி எனக்கு நிறைய அமௌண்ட் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் சில பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா என்ன பண்ணிவிடுவோம், அந்த அமௌண்ட் கிடச்ச உடனே ஓகே இந்த மந்த் பட்ஜெட்டுக்கு நம்ம 10லேயே நினச்சோம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிவிடுவோம். பட் அந்த தப்பை பண்ணாமல் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு பெரியவங்களாம் வந்தாங்கன்னா நம்ம குழந்தைங்க கையில் காசு கொடுப்பாங்க. இல்லை நம்ம பொங்கல், தீபாவளின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு, மாமியார் ஊருக்குலாம் போனோன்னா அவங்க சில அமௌண்ட் வந்து குழந்தைங்க கையில், நம்ம கையிலேயே கூட கொடுப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து அப்பா அம்மாலாம் வந்தாங்கன்னா நமக்குன்னு ஒரு செலவுக்கு ஒரு 5000, 3000, 2000, ₹1000 கூட கொடுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த புது நோட்டு வைக்கிற பர்ஸ்லேயே கூட நம்ம அப்படியே சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது மூலிமா வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேமிப்பு. உண்டியல் அப்படின்ட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ ரூ. 1, ரூ. 2 காயினாக இல்லாமல் ரூ. 5, ரூ. 10, ரூ. 20 காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள். இது மூலயமா அதிகமான பணம் சேமிக்க முடியும். ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள். ரூ. 1 எடுத்து வைக்கிறீங்கன்னா ரூ. 365 நம்மளால் சேமிக்க முடியும் ஒரு வருஷத்தில். 5வது பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்மளால் எவ்வளோ நகை எடுக்க முடியும் அப்படின்ற டார்கெட்டே நம்மளால் ரீச் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நகைச்சீட்டாக கட்டிடுறது. ஏன் நகைச்சீட்டு கட்டணும், நான் கையிலே காசு எடுத்து வைக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நம்ம செய்வோம், 1 மாதம் செய்வோம், 2 மாதம் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செலவு வரும், அதுக்குன்னே வரும். நம்ம வீட்டில் வச்சாலே அதுக்குன்னு ஒரு செலவு வரும், டக்குன்னு அதை எடுத்து கொடுத்துரும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு போட்டுட்டுமே சில பேர் அதை முழுசாக கட்டாமல் பாதியிலே விட்டுடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் வைக்கிற பணத்துக்கு மட்டும் எப்படிங்க கேரண்டி சொல்ல முடியும்? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்ம எவ்வளோ நகை எடுப்போம் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். அதாவது ரூ. 1000 கட்டுறோன்னா ஒரு 1.5 கிராம் வந்து நகை எடுக்கலாம். ரூ. 2000 கட்டுறோன்னா ஒரு 3லேருந்து 2.5 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். இன்றைக்கி விலை பார்த்திங்கன்னா 1 கிராம் ரூ. 8000 கிட்டேயே போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து நகைச்சீட்டு ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வருஷத்துக்கு 5 பவுன் நகை எடுக்கணும், 2 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கிடையாதுங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கீங்கன்னு சில பேர் கேட்பீங்க. நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிற பெண்கள், அதாவது எனக்கு வந்து இன்கமே கிடையாதுங்க. வீட்டில் வந்து இந்த மளிகை சாமான் இந்த மாதிரியான கிராசரிக்கெலாம் கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் ஏதோ என்னால் சேமிக்க முடியுது. அதில் போய் நான் என்னங்க நகை வாங்குறதுன்னு புலம்பிகிட்டே இருக்கிறோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி பீப்புள் கூட இப்படியும் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அரை பவுன் கிட்ட நம்மளால் நகை சேமிக்க முடியும். அரை பவுன் அப்படின்றதே ரொம்ப பெரிய டார்கெட் தான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சில பெண்களுக்கெலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லவும் மறக்காதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.